கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையன் தன் கையில ஒரு சாதாரண மரக்கம்ப வச்சிருக்கான். ம், அப்போ அங்க வர்ற ஒரு துறவி அந்த மரக்கம்ப வாங்குறாரு. தன் கையில இருக்கிற ஏதோ ஒரு மூலிகை பசைய அந்த மரத்து மேல தடவுறாரு. அடுத்த நிமிஷமே அந்த பையனோட கண் முன்னாடி அந்த சாதாரண மரக்கம்பு பளபளக்கிற சுத்தமான தங்கமா மாறுது. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, இத கேக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது வெறும் வித்தையா, மாயாஜாலமா, இல்ல காலத்தால் மறைக்கப்பட்டு போன ஒரு மாபெரும் பண்டைய வேதியியல் அறிவியலா? அது ஒரு நல்ல கேள்வி. உங்களுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் பழைய வரலாறு கிடையாது. அறிவியலும் தத்துவமும் மாயாஜாலமும் ஒன்னா கலந்த ஒரு தேடல் இது. கண்டிப்பா. சித்தர்களோட அதியுச்ச சக்திகளான அட்டமா சித்திகளை தன் கைக்குள்ள வச்சிருந்த 14 சித்தர்கள்ல ஒருவரான கொங்கண சித்தர் பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா தேட போறோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கொங்கணரை நாம வெறும் ஒரு தங்கம் உருவாக்குற மாயக்காரர்னு மட்டும் சுருக்கிட முடியாது. அதாவது அவருக்கு வேற முகங்களும் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, புராணங்கள்ல வர்ற கோபக்கார துர்வாச முனிவர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் கோபம் வந்தாலும் தன் பார்வையாலேயே சுட்டெரிக்கிற ஆற்றல் கொண்டவர் கொங்கணர். ஓஹோ, அவ்வளவு கோபக்காரரா அவரு? அதேதான். ஆனா அதே சமயம் மிக கொடிய நச்சு மூலிகைகளை, அதாவது பாஷாணங்களை கையாள்றதுல அவர் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாவும் இருந்திருக்காரு. அடா, நச்சு மூலிகைகளை வச்சு மருந்தா? ஆமா, ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கிற கட்டுக்கடங்காத கோபத்தை எப்படி அடக்க கத்துக்கிறான், அதே கொடிய நச்சுத்தன்மையை வச்சு எப்படி மனித குலத்தை காக்குற ஒரு மாபெரும் மருந்தா மாத்துறான் அப்படிங்கறதுதான் இந்த கொங்கணரோட முழு பயணமே. அந்த பயணம்தான் இன்னைக்கு நம்ம தேடலோட மையப்புள்ளி. பல்வேறு வரலாற்று குறிப்புகள், ஆன்மீக நூல்கள்ல இருந்து கொங்கணரோட வாழ்க்கை, அவர் கத்துக்கிட்ட பாடங்கள், முக்கியமா இந்த இரும்பை தங்கமாக்குற ரசவாதம் பத்தியெல்லாம் நாம அலச போறோம். இதுல இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிற அந்த தங்க புதையல் ரகசியங்களும் அடங்கும். சரியா சொன்னீங்க. இப்போ கொங்கணரோட ஆரம்ப காலத்தை பத்தி தேடி பார்த்தா, சித்திர மாசம் உத்திராட நட்சத்திரத்துல கொங்கண தேசத்துல அவர் பிறந்தார்னு குறிப்புகள் சொல்லுது. அதாவது இன்றைய கேரளா பகுதியில. ஆமா, அவரு பிறப்பு பத்தி நிறைய தகவல்கள் இருக்கு. ஆனா அவர் எப்படி ஒரு துறவியானார், எப்படி இந்த மாய உலகத்துக்குள்ள வந்தாருன்னு பார்த்தா 2 முற்றிலும் முரண்பாடான கதைகள் இருக்கு. 2 கதைகளுமே ரொம்ப சுவாரஸ்யமானதுதான். முதற்கதை என்ன சொல்லுதுன்னா, அவர் ஒரு இளவரசர்னு சொல்லுது. வேட்டைக்கு போன இளவரசர் தாம் வாளால பல உயிர்களை கொன்னுட்டு அந்த ரத்தம் சொற்ற வாளை ஒரு சுனை நீர்ல கழுவுறாராம். அந்த மலைச்சுனையில. ஆமா, அந்த நீர் பட்ட உடனே அவர் வெட்டி கொன்ற விலங்குகள் எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்துருச்சு. மரணத்தை வெல்லும் சக்தி இயற்கைக்கு இருக்குன்னு உணர்ந்து அவரு துறவியானார்னு ஒரு கதை சொல்லுது. உண்மைதான். ஆனா 2வது கதை முற்றிலும் மாறுபட்ட ஒரு தளத்துல பயணிக்குது. அது எப்படி? இந்த 2வது கதைப்படி அவர் எந்த அரச குலத்தையும் சேர்ந்தவர் கிடையாது. அவர் வறுமையில வாழ்ற ஒரு ஆசாரி, அதாவது இரும்பு வேலை செய்யற குலத்தை சேர்ந்தவர். ஓ, இரும்பு வேலை செய்யறவரா? ஆமா, வீட்ல பணம் பத்தலன்னு அவர் மனைவி அவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில இரும்ப தங்கமாக்குற வித்தையை தேடி அவர் புறப்படுறாரு. வறுமைதான் அவரை தேடலுக்கு உள்ளாக்குது. சரியா சொன்னீங்க. அந்த பயணத்துல தான் அவர் போகர் அப்படிங்கிற மாபெரும் சித்தரை தன் குருவா ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பண ஆசை மறைஞ்சு உண்மையான சித்தரா மாறுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இது கேட்க படத்துல வர மாதிரி ஒரே ஆளுக்கு 2 வெவ்வேறு தொடக்க கதைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் நிஜமாவே இளவரசரா இல்ல வறுமையில வாடிய ஆசாரியா? இந்த முரண்பாடு நிறைய பேருக்கு வர்றதுதான். ஏன் பழங்கால வரலாறுகள்ல இப்படி முரண்பாடுகள் இருக்கு? இதுல நாம எதை நம்புறது? இத நாம கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிறப்பு, குலம் அல்லது அவங்க இளவரசரா ஆசாரியாங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவங்களோட அடையாளங்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, சொல்லப்போனா தங்களோட பழைய அடையாளங்களை எல்லாம் அழிச்சிட்டு தான் அவங்க சித்தர் அப்படிங்கிற நிலையை அடைகிறாங்க. அதுவும் சரிதான். இந்த 2 கதைகளுமே வரலாற்று உண்மைகளை விட 2 வெவ்வேறு தத்துவங்களை நமக்கு உணர்த்துது. இளவரசர் கதை மரணத்தை வெல்ற ரகசியத்தை பேசுது. ஆசாரி கதை வறுமையும் ஆசையும் எப்படி ஒரு மனிதனை மாபெரும் தேடலுக்கு தள்ளுதுன்னு பேசுது. சரியா? மிகச் சரியா சொன்னீங்க. கடைசியில குங்கணரோட தொடக்கம் எதுவா இருந்தாலும் அவர் போகரோட முதன்மை சீடர் ஆனார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க வேண்டிய மையப்புள்ளி. சரி, அவர் போகரோட சீடர் ஆகிட்டாரு. ஆனா அந்த பயணம் அவருக்கு அவ்ளோ சுலபமா இருந்துடலையே. கண்டிப்பா இல்ல, நிறைய சவால்கள் இருந்துச்சு. அவர் போகர்கிட்ட பல வித்தைகளை கத்துக்கிட்டாலும் ஆரம்பத்துல அவர் ஒரு முரட்டுத்தனமான கோபக்காரரா தான் இருந்திருக்காரு.
அந்த புகழ்பெற்ற கொக்கு கதை அதத்தான் சொல்லுது. ஆமா, அந்த கொக்கு கதை ரொம்பவே பிரபலமானது. கொங்கனார் ஒரு மரத்தடியில மிக தீவிரமான தவத்துல இருந்தப்போ அந்த மரத்துல இருந்த ஒரு கொக்கு அவர் மேல எச்சமிட்டுடுது. தவம் கலஞ்ச கோபத்துல கொங்கனர் கண்ணை திறந்து அந்த கொக்க பாக்குறாரு. அவருடைய பார்வையின் வெப்பம் தாங்காம அந்த கொக்கு அப்படியே எரிஞ்சு சாம்பலாகிடுது. இத கேட்டதும் எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு வேலையில ஒரு சின்ன பதவி உயர்வு கிடைச்சாலே தரையில கால்படாது நான் தான் எல்லான்னு ஒரு அகங்காரம் வரும். மனித இயல்பு தானே அது. அதே அகங்காரம் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொங்கணருக்கும் வந்திருக்கு. ஏன் பார்வைக்கு இவ்ளோ சக்தி இருக்கான்னு அவர் தலக்கணம் கொள்றாரு. அந்த அகங்காரம் தான் அவருக்கு ஏற்பட்ட முதல் சறுக்கலே. அந்த தற்பெருமை தலைக்கேறிய நிலையில தான் அவர் ஊருக்குள்ள போய் திருவள்ளுவர் வீட்ல பிச்சை கேட்க போறாரு. அங்கே வள்ளுவரோட மனைவி வாசுகி அம்மையார் இருந்தாங்க இல்லையா? ஆமா, அவங்க தன் கணவருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால கொங்கணருக்கு பிச்சை போட வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுது. உடனே இவருக்கு கோபம் வந்திருக்கும். ரொம்பவே. தன்னை போன்ற ஒரு மாபெரும் முனிவரை ஒரு சாதாரண வீட்டு பெண் காக்க வச்சுட்டாலேங்கிற கோபத்துல கொங்கணர் மறுபடியும் தன் கோப பார்வைய வாசுகி அம்மையார் மேல வீசுறாரு. ஆனா வாசுகிக்கு எதுவும் ஆகலையே. எதுவும் ஆகல. மாறாக அந்த அம்மையார் ரொம்ப அமைதியா அவரை பார்த்து, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேக்குறாங்க. அடடா, இத கேக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடர்ந்த காட்டுல தனக்கும் அந்த கொக்குக்கும் நடந்த ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இந்த சாதாரண பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கொங்கணர் ஆடி போயிருப்பாரு. கண்டிப்பா. அவர் கொஞ்ச நேரம் உறைஞ்சே போயிட்டாரு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. கொங்கணர் இத்தனை வருஷமா காட்டுல தனிமையில கடுந்தவம் செஞ்சிருக்காரு. ஆனா வாசுகி அம்மையார் எந்த தவமும் செய்யலையே. எப்படி ஒரு சாதாரண இல்லற பெண்ணால ஒரு மாபெரும் சித்தரோட சக்திய முறியடிக்க முடிஞ்சது? இதுக்கு பின்னால இருக்கிற சூட்சுமம் என்ன? ரொம்ப சிறப்பான கேள்வி இது. இங்கேதான் நாம ஆன்மீகத்தோட உண்மையான அறிவியலை புரிஞ்சுக்கணும். தவம் அப்படிங்கிறது சக்தியை குவிக்கிற ஒரு வழிமுறை. சரி. ஆனா அந்த சக்தியை தாங்கி பிடிக்கிற கொள்கலன் அறம் அல்லது தர்மம். கொங்கணர் தவத்தின் மூலமா சக்திய பெற்றார். ஆனா கோபத்தால தன் அறத்தை தவறவிட்டார். அப்போ வாசுகி அம்மையார்? மறுபுறம் வாசுகி அம்மையார் எந்த தவமும் செய்யாட்டியும் தன் அன்றாட கடமைகளையும் தன் தர்மத்தையும் முழுமையான அர்ப்பணிப்போடு செஞ்சவங்க. ஓஹோ, அந்த கடமை உணர்வுதான் அவங்களுக்கு சக்திய கொடுத்ததா? ஆமா, அந்த முழுமையான அர்ப்பணிப்பு பிரபஞ்சத்தோட அலைவரிசையோட அவங்கள நேரடியா இணைக்குது. அதத்தான் சித்தர்கள் அகத்தவம் அப்படின்னு சொல்வாங்க. அகத்தவம், அருமையான வார்த்தை. அதனாலதான் கொங்கணரோட அழிக்கும் சக்தியால வாசுகியோட அறப்பிணைப்ப ஒண்ணுமே செய்ய முடியல. வாவ்! அதாவது ஆன்மீக சக்திங்கிறது ஏதோ குறுக்கு வழியில வாங்குற ஒரு மாய சக்தி கிடையாது. அது தர்மத்தோட இணைந்திருக்கணும் இல்லையா? மிகச்சரி. இது கொங்கணருக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருந்திருக்கும். இது வெறும் ஆரம்பம்தான். வாசுகி அம்மையார தொடர்ந்து அவர் தர்மபியாதன் அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவர் யாரு? அவன் ஒரு வேட்டைக்காரன், இறைச்சி வெட்டுற தொழில் செய்யறவன். அவன் எந்த தியானமோ தவமோ செஞ்சவன் கிடையாது. சரி. ஆனா தான் பெற்றோருக்கு தினமும் ரொம்ப நேர்மையா பணிவிடை செய்யற ஒரு சாதாரண மனிதன். அவனுக்கும் முக்காலமும் உணரும் ஞான திருஷ்டி இருக்கிறத கொங்கணர் நேர்ல பாக்குறாரு. ஒரு மாபெரும் சித்தர் அன்றாட வேலைகளை செய்யற சாதாரண மனிதர்கள் கிட்ட தொடர்ந்து பாடம் கத்துக்கிறது ஒரு பெரிய முரண்தான். ஆமா, வாழ்க்கை அவங்களுக்கு அப்படி ஒரு பாடத்தை கட்டுக் கொடுக்குது. ஆனா அவருடைய அந்த அகங்காரம் மொத்தமா சுக்குநூறா உடைஞ்சது அவர் திருமழிசை ஆழ்வார சந்திச்ச நிகழ்வுல தானே இல்லையா? அந்த நிகழ்வு தான் கொங்கணரோட வாழ்க்கையே புரட்டி போட்டதுன்னு சொல்லணும். என்ன நடந்துச்சுங்க? கொங்கணர் திருமழிசை ஆழ்வார சந்திச்சு தங்கிட்ட இருக்கிற ஒரு ரசவாத குழிகையை காட்டுறாரு. அந்த இரும்ப தங்கமாக்குற குழிகை. ஆமா, அதை காட்டி இது செம்ப பொன்னாக்கும் சக்தி கொண்டது, இதோட மதிப்பு பல கோடிகள் அப்படின்னு பெருமையோடு சொல்றாரு. அதுக்கு ஆழ்வார் என்ன செஞ்சாரு? இதை கேட்ட ஆழ்வார் சிரிச்சுக்கிட்டே தன் உடம்புல இருந்த அழுக்க திரட்டி ஒரு உருண்டையாக்கி, நீ வச்சிருக்கிற குழிகையை விட என் உடம்பின் அழுக்கு பன்மடங்கு மதிப்புடையது, இது காணி கோடியை ஆக்கும் அப்படின்னு திருப்பி கொடுக்கறாரு. அட, எவ்வளவு பெரிய அடி இது! அந்த நிமிஷம்தான் தங்கம் அப்படிங்கிற பொருளின் மேல தனக்கு இருந்த மயக்கமும் தன் திறமையின் மேல தான் கொண்ட கர்வமும் எவ்வளவு போலியானது அப்படிங்கறத கொங்கணர் முழுசா உணர்றாரு. இத கேக்குற உங்களுக்கு கூட இந்த ஆச்சரியம் தோணும். ஒரு மனிதன் அவனது தர்மப்படியும் கடமைப்படியும் நேர்மையா வாழ்ந்தா காட்டுல தலைகீழா நின்று தவம் செஞ்சு பெற சக்தியை விட மேலான ஆற்றலை அடைய முடியுங்கிறத கொங்கணர் புரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப அழகா சுருக்கி சொன்னீங்க. சரி, கோபம் எல்லாம் அடங்கி அவர் தெளிவான பிறகு அவருடைய அந்த அறிவியல் பக்கம் முழுமையா திறக்குது. அவர் சீனாவுக்கு சென்று வந்த தன் குருவான போகரோட வித்தைகளை கத்துக்கிறாரு. ஆமா,
மருத்துவத்திலையும் வேதியியல்லையும் பல மாயங்களை அவர் செய்றாரு. குறிப்பா இந்த பாஷாணம் மற்றும் காயகல்பம் இத நம்ம கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கலாமா? பாஷாணம்னா என்ன, அது அவர் எப்படி கையாண்டாரு? கண்டிப்பா. பாஷாணம் அப்படிங்கிறது இன்றைய நவீன அறிவியல்ல நச்சியல் அப்படின்னு சொல்லலாம். பாஷாணம்னா மிக கொடிய விஷம் கொண்ட கனிமங்கள் அல்லது மூலிகைகள். விஷத்த மருந்தாக்குறது, கரெக்டா? அதேதான். உதாரணமா நவீன மருத்துவத்துல பாம்போட விஷத்தை மிக நுண்ணிய அளவுகள்ல பிரித்தெடுத்து அதை எப்படி உயிர்காக்கும் மருந்தா மாத்துறாங்களோ அதே தொழில்நுட்பத்தை தான் சித்தர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சாங்க. ஆச்சரியமா இருக்கே, எப்படி செஞ்சாங்க அத? ஒரு கொடிய நச்சுக்குருளை குறிப்பிட்ட வெப்பநிலையில குறிப்பிட்ட மூலிகை சாறுகளோட சேர்த்து எரிக்கும்போது அதனுடைய மூலக்கூறு அமைப்பு உடைஞ்சிடுது. ஓஹோ, அந்த மொலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாறுது. ஆமா, அது உடைஞ்சு ஒரு அபூர்வமான செந்தூர பஸ்மா மாறுது. அது மனித உடலோட செல்களை அழிவில்லாம பாதுகாக்கிற காயகல்பமா வேலை செய்யுது. இதுல கொங்கணர் ஒரு மாபெரும் நிபுணர். மருத்துவத்தை விட அவர் இரும்பை தங்கமாக்குற அந்த ரசவாத வேதியியல்ல தான் மிகப்பெரிய புரட்சியை செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமானது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஊதியூர் மலையில அவர் இரும்பை தங்கமாக்க பயன்படுத்தின களிமண் குழாய்கள் இன்றும் காண கிடைக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. உண்மைதான், அதற்கான தடயங்கள் அங்க இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதை எப்படி நாம அறிவியல் பூர்வமா ஏத்துக்கிறது? இரும்ப தங்கமா மாத்துறதுக்கு அணுக்களோட அமைப்பையே மாத்தணுமே. நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். இன்னைக்கு இருக்கிற அணுக்கரு முடுக்கி மாதிரியான நவீன கருவிகள் இல்லாம வெறும் களிமண் குழாய்களை வச்சுக்கிட்டு ஒருத்தரால எப்படி அணுக்களை உடைக்க முடியும்? இது நிஜமாவே சாத்தியமா? இது அறிவியலாளர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய விவாதத்தை எழுப்புற ஒரு கேள்விதான். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சித்தர்கள் அணுக்கருக்களை உடைச்சாங்களா அப்படிங்கிறது உறுதியா தெரியல. அப்புறம் எப்படி தங்கம் உருவாச்சு? ஆனா அவங்களுக்கு உலோகவியலோட உன்னத நிலை தெரிஞ்சிருந்தது. உதாரணமா இருமை உருக்கணுமானால் குறைந்தபட்சம் 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவை. அவ்வளவு வெப்பமா? ஆமா, அந்த அளவு அபரிமிதமான வெப்பத்தை மின்சாரம் இல்லாத காலகட்டத்துல அவங்க எப்படி உருவாக்குனாங்க? அதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட களிமண் குழாய்கள் பயன்பட்டது. ஓ, அந்த களிமண் குழாய்கள் தான் உருக்கு கலன்களா செயல்பட்டதா? ஆமா, அது எவ்ளோ வெப்பத்தையும் தாங்கக்கூடிய அதிநவீன உருக்கு கலன்களா இருந்துச்சு. அவங்க ஒருவேளை சாதாரண உலோகங்களை தங்கத்துக்கு நிகரான அடர்த்தியும் பளபளப்பும் கொண்ட அரிய கலப்புலோகங்களா மாத்திருக்கலாம். ஒருவேளை அந்த மூலிகைகள் வேதியியல் மாற்றத்தை துரிதப்படுத்தியிருக்கலாமா? கண்டிப்பா, சில குறிப்பிட்ட மூலிகை ஊக்கிகளை பயன்படுத்தி அவங்க அந்த வேதியியல் மாற்றத்தை செஞ்சிருக்கலாம். இதோட துல்லியமான செய்முறை காலப்போக்குல அழிஞ்சிட்டாலும் இது வெறும் கண்மூடித்தனமான மாயாஜாலம் கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது ஒரு அப்பட்டமான அனுபவபூர்வமான அறிவியல் அப்படிங்கறத மட்டும் நாம உறுதியா சொல்லலாம். அது ஒரு அற்புதமான விளக்கம். அந்த ரசவாதம் தான் இன்னைக்கு வரைக்கும் கொங்கணரை சுற்றி ஒரு மர்ம வலைய பின்னி வச்சிருக்கு. உண்மைதான். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சூரியமலை அடிவாரத்துல சித்தேஸ்வரர் கோம்பை அப்படிங்கிற இடத்துல 200 மீட்டர் ஆழமான ஒரு பாதாள குகை இருக்கு. அவர் தவம் செஞ்ச இடம் அது. ஆமா, அந்த இடத்த சுத்தி தான் நான் தொடக்கத்துல சொன்ன அந்த ஆடு மேய்க்கிற பையனோட கம்பு தங்கமா மாறின கதை இன்னைக்கும் பேசப்படுது. எனக்கும் அந்த கதை ஞாபகம் இருக்கு. இந்த கதையினாலேயே கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சூரியமலை குகைக்குள்ள ஒரு மாபெரும் தங்க புதையல் இருக்குன்னு ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சது. மக்கள் அங்க கூட்டம் கூட்டமா புதையல் தேடி போக தொடங்குனாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. தங்க புதையல் அப்படிங்கிற ஆசை மனிதர்களை என்ன வேணாலும் செய்ய வைக்கும் இல்லையா? ஆமா. ஆனா தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் உள்ள போய் தீவிரமா ஆய்வு செஞ்சப்போ அங்கே எந்த தங்க புதையலும் கிடைக்கல. அப்போ வேற என்னதான் கிடைச்சது? மாறா அவங்களுக்கு கிடைச்சது சுமார் 2000 வருஷம் பழமையான பிராமி எழுத்துக்கள் தான். வரலாற்று ரீதியா அந்த இடம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் தான் அங்கே கிடைச்சது. தங்கம் கிடைக்கல. ஆனா இத நான் வேறொரு கோணத்துல பாக்குறேன். சொல்லுங்க. ஒருவேளை சித்தர்களோட ரசவாதம் அப்படிங்கிறது நிஜமான தங்கத்தை பற்றியது இல்லையோ? நீங்க எதை சொல்றீங்கன்னு புரியுது. இரும்ப போன்ற கடினமான துருப்பிடிச்ச மனித மனத தங்கம் போன்ற தூய்மையான ஞான நிலைக்கு மாத்துறதுக்கான ஒரு குறியீடா இது இருந்திருக்குமோ? ரொம்ப ஆழமான ஒரு பார்வை அது. ஏன்னா கொங்கணருக்கு தங்கத்தை உருவாக்க தெரிஞ்சிருந்தோம், அது அவர் தன் சொந்த பயன்பாட்டுக்கு ஒருபோதும் வச்சுக்கவே இல்ல. சாதாரண மனிதர்கள் கிட்ட யாசகம் பெற்றே தன் வாழ்நாள் முழுவதும் உணவருந்தினார் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய முரண். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியே. தங்கம் அவர் கையில இருந்தது, ஆனா அது அவர் மனசுக்குள்ள இல்ல. கரெக்ட். அவர் மக்களுக்கு விட்டு சென்ற உண்மையான தங்கம் அவருடைய போதனைகள் தான். அது என்ன மாதிரியான போதனைகள்? குறிப்பா கொங்கணரோட பெயரால் வழங்கப்படுற வாலை கும்மி பாடல்களை பத்தி நம்ம பேசியே ஆகணும்.
அதுல இருக்கிற தத்துவங்கள் இன்னைக்கும் நம்ம அவசர வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானவை. வாலை அப்படின்னா என்ன? வாலை அப்படிங்கிறது சக்தியோட வடிவம். அந்த பாடல்கள்ல அவர் ஊச்சை சடலம் என்று எண்ணாதே, இது உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே அப்படின்னு பாடுறாரு. அதாவது உடலை ஒரு சாதாரண விஷயமா நினைக்க கூடாதுன்னு சொல்றாரா? ஆமா, இந்த மனித உடலை ஒரு அழுக்கான பொருளாகவோ அல்லது வெறும் உப்பு பாத்திரமாகவோ நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பல நேரங்கள்ல உடல் அப்படிங்கிறது ஒரு மாயை, இது அழியக்கூடியது, இந்த உடலையே வெறுக்க கத்து கொடுக்கப்படுறோம். ஆனா கொங்கணர் முற்றிலும் மாறுபட்டு சிந்திக்கிறாரு. உடலை கொண்டாடுன்னு சொல்றாரு. ஆமா, இந்த உடலுக்குள்ளதான் அந்த மாபெரும் சக்தி குடியிருக்கு. இத ஒரு கோயில் போல பாதுகாக்கணும்னு சொல்றாரு. அவர் சொல்ற அந்த சக்தி தான் குண்டலினி. குண்டலினினா உடனே மாயமந்திரம்னு நினைச்சுக்க போறாங்க. அது எந்த மாய மந்திரமும் கிடையாது. நம்ம உடம்புல மூலாதாரத்துல உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அபாரமான மைய ஆற்றல் தான் அது. அந்த ஆற்றலை எப்படி விழிப்படைய செய்யறது? சரியான மூச்சு பயிற்சி, தியானம், அப்புறம் இந்த உடலை பேணுவதன் மூலமா அந்த ஆற்றலை எழுப்ப முடியும். இததான் மிக எளிமையான நாட்டுப்புற கும்மி பாடல் வடிவத்துல அவர் மக்களுக்கு கத்துக் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு மக்கள் அவரை பாக்குற விதம் முற்றிலும் மாறிடுச்சு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். எப்படி சொல்றீங்க? இவ்ளோ பெரிய விஞ்ஞானியா, வேதியியலாளரா, மருத்துவ குருவா இருந்த கொங்கண சித்தர் திருப்பதியில ஜீவசமாதி அடைஞ்சதா சொல்லப்படுது. ஜோதிட ரீதியா அவரை கேது கிரகத்தோட ஆதிக்கத்தை கொண்டவர்னு மக்கள் நம்புறாங்க. ஆமா, ஜோதிடத்துல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அவரை மக்கள் வெறும் ஒரு விஞ்ஞானியா மட்டும் பார்க்கல. ராகு கேது தோஷத்தால திருமண தடை, தொழில் நஷ்டம் இருக்கிறவங்க திங்கட்கிழமைகள்ல 12 முதல் 18 வாரங்கள் தொடர்ந்து 5 நெய் தீபங்கள் ஏற்றி அவரை வழிபடுறாங்க. அப்படி செஞ்சா தடைகள் நீங்கும்னு ஒரு நம்பிக்கை. ஏன் ஒரு மாபெரும் அறிவியலாளர் இப்படி ஒரு ஜோதிட பரிகார தெய்வமா மாறினாரு? இத நாம எப்படி புரிஞ்சிக்கிறது? இத நம்ம கலாச்சாரத்தோட ஒரு உளவியல் சூடா பார்க்கணும். இந்தியாவுல பல நேரங்கள்ல ஆழமான அறிவியலும் மருத்துவமும் பாமர மக்களை சென்றடைவதற்காக சடங்குகளாகவும் வழிபாட்டு முறைகளாகவும் மாற்றப்பட்டது. அதாவது மக்களுக்கு புரியிற மாதிரி மாத்தி கொடுத்திருக்காங்க. ஆமா, நீங்க ஜோதிடத்தை நம்புறீங்களோ இல்லையோ, வாரம் திங்கட்கிழமை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீபம் ஏற்றி கொங்கணரோட 108 போற்றிகளை பாடி தியானம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மாபெரும் ஒழுக்கத்தையும் மனக்குவிமையையும் கொடுக்குது. ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. மன அழுத்தம் குறையும் போது இயல்பாகவே நோய்கள் தீரும், வாழ்க்கையில தெளிவு பிறக்கும். அவருடைய மருத்துவமோ ரசவாதமும் இந்த வழிபாட்டு முறைகளுக்குள்ள ஒரு உளவியல் பயிற்சியா இன்னைக்கும் உயிர் போட இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஆச்சரியமா இருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல கொங்கணர் எப்படி ஒரு கோபக்காரரா, தான் பெற்ற மாய சக்திகளால அகங்காரம் கொண்டவரா இருந்தாருன்னு பார்த்தோம். ஆனா சாதாரண மனிதர்கள் கிட்ட பாடம் கத்துக்கிட்டு தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு ரசவாதத்திலையும் மருத்துவத்திலையும் உச்சம் தொட்டாரு. ஆமா, கடைசியில அந்த தங்கத்தின் மேலான ஆசையையும் துறந்து மக்களுக்கு தொண்டாற்றிய ஒரு முழுமையான வழிகாட்டியா அவர் மாறியது ஒரு அபாரமான பயணம். மனித மனதை பக்குவப்படுத்துவதும் ஒரு வகையான ரசவாதம் தான் அப்படிங்கறத அவர் நிரூபிச்சிருக்காரு. சந்தேகமே இல்ல. அந்த அகத்தேடல் தான் அவரை வெறும் ஒரு பெயரா இல்லாம இன்னைக்கும் மக்கள் மனங்கள்ல ஒரு வாழும் சக்தியா நிலைநிறுத்தியிருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த விரிவான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிரான சிந்தனைய முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. பழனி மலையில நவபாஷாணத்தாலான முருகன் சிலையை உருவாக்கினவர் மாபெரும் சித்தர் போகர் அப்படின்றது நமக்கு தெரியும். அவரோட சீடர் தான் இந்த கொங்கணர். ஆமா, அவர் கொங்கணரோட குருவாச்சே. கொங்கணர் வாழ்ந்த அந்த சூரியமலை குகையில தன் குருவை போலவே அவரும் ஒரு நவபாஷான சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டதாகவும், கால வெள்ளத்துல அந்த விலைமதிப்பற்ற சிவலிங்கம் அந்த 200 மீட்டர் ஆழமான பாதாள குகைக்குள்ள எங்கோ இருள்ல புதைஞ்சிடுச்சுன்னு சிவனடியார்கள் இன்னைக்கு உறுதியை நம்புறாங்க. அடடா, தொல்லியல் துறை அங்க தங்கம் இல்லேன்னு சொல்லிருச்சு. ஆனா ஒருவேளை எந்த நோயும் தீர்க்கும் அந்த ரகசிய நவபாஷான லிங்கம் இன்னைக்கும் அந்த இருண்ட குகைக்குள்ள தகுதியான ஒரு உண்மையான தேடலுடைய மனிதருக்காக காத்துக்கிட்டு இருக்கலாமோ? அது ஒரு மிகப்பெரிய தேடலா இருக்கும். நீங்களும் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.